வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வளவன். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார், அவர் கூட்டம் போடுறாரு, பேசுகிறாரு. அந்த பக்கம் அமித்ஷா அவர்கள் வராரு. ஆஃப் த ரெக்கார்ட்லேயோ ஆன் த ரெக்கார்ட்லேயோ கூட்டணிகள், பியூஷ் கோயல், இங்கே கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒர்க் நடக்குது இல்லை. நீங்களும் ஒரு நேஷனல் பார்ட்டி தானே, 70 நாளாக குழு போட்டுட்டோங்கிறீங்களே. ராகுல் காந்தி வந்து ஒரு கூட்டம் ஓட்சோர் யாத்திரை நீங்கள் பீகாரில் நடத்துனதுக்கு ஸ்டாலின் வந்தார். தமிழ்நாட்டு எஸ்ஐஆருக்கு உங்கள் பூத் ஏஜென்ட்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் அது ராகுல் காந்தி வந்து தொடங்கி வைக்கிறார். இப்படியெல்லாம் செஞ்சால் அந்த ஆப்டிக்ஸ் வேற இல்லை. அப்போ நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு போட்டதோட சரி, பூத் லெவல் ஏஜென்ட்ஸை சென்சிட்டைஸ் பண்ணுறதோ இல்லை எஸ்ஐஆர் பணிகள் பண்ணுறதோ எதுவுமே பண்ண மாட்டோங்கிற ஆட்டிடியூடை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ராகுல் காந்தி வந்து பொதுக்கூட்டம் போட்டு பிஜேபி கூட எடுத்து பேசியிருந்துருக்கலாம்ல, ஏன் செய்யலைன்னு? அது ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலும் தாவேக தலைவர் விஜய் மீது ஒரு அதீத பாசம் கொண்டவர். காரணம் என்னென்னா, இவருமே பங்களா விட்டு வெளில வருதில்லை. விஜய் பரவாயில்ல, என்னை போலவே இருக்கீங்க நீங்களும், ஆனால் ஆசை அதிகமாக இருக்குது, உழைப்பு கம்மியாக இருக்குது, இதுதான் நம்மளோட கடைசியான நிலைப்பாடுன்ற மாதிரி பார்க்குறேன் நான். ஏன் அப்படின்னா, சமீபத்தில் லேப்டாப் கொடுத்தாங்க தமிழக அரசு. அது மாதிரி ஒரு நல்ல திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான திட்டங்களுக்கு வந்து ராகுல் காந்தி வந்து அவருக்கு தெரிய வந்ததுன்னா அவர் வரலாம், இல்லை இவங்களுமே கூப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏதோ ஒரு அரசியல் கணிப்பில் நான் சொல்கிறேன். அவ்வளோ ஸ்கீம்ஸ் பண்ணும்போது அவருமே இங்கே வந்து எதனா ஸ்கீம்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து கலந்துக்கிறேன், ஏன்னா பிரச்சாரம் பண்ணணும், நம்ம வேலையை ஆரம்பிக்கணும், நம்ம சீட்டு என்னன்றது பார்த்துக்குவோம். ஒன்றும் இல்லை, இப்போ ராகுல் காந்தி புறப்பட்டு நேராக முதல்வரை வந்து பார்த்துட்டு வீட்டில் உட்காந்து ஒரு காஃபி சாப்பிட்டு பேசினா பஞ்சாயத்து முடிஞ்சிடும். முதல்வர் வந்து ராகுல் காந்தி போய் பார்க்குறதுன்றது அது சரி இருக்காது. இவரோட வயசும் கூட அனுபவமும் கூட. இன்னொன்று, அவர் அண்ணன், நீங்கள் தம்பின்றது தான் பேசுபொருள். அன்னைக்கு ராகுல் காந்தி மீது எதனால் இவ்வளோ பாசம்? ரோட்டில் குழந்த மாதிரி நின்று ரோட்டை க்ராஸ் பண்ணி மீடியனை தாவி போய் ஸ்வீட் வாங்கி போய் வீட்டில் கொடுத்துட்டு எங்கள் அண்ணனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னும் போது அந்த அண்ணன் தம்பி அந்த உறவை நீங்கள் காட்டின போது மக்களுக்கு வந்து அந்த பந்தம் பிடிச்சிது. இன்னொன்று, தமிழகத்தில் ராகுல் காந்தி மீது ஒரு 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 பாசம் இருக்குன்னா இருக்குது. அப்போ இப்போ நாம் பேசினது வந்து அவர் மேலே இருக்கிற ஆதங்கம், கோபம், அது வந்து எதிர்ப்புகளில் கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி அரசியல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வர ஓட்டு கூட வராது. உங்கள் மீது ஒரு கணிசன் இருக்குது, அதனால் கை சின்னத்துக்கு எல்லா இடத்துலையும் ஓட்டு போடுவாங்கன்னு உத்தரவாதம் கிடையாது. நீங்கள் பிரதமராக நிற்கும் போது ஓட்டு போடுறது வேறு. நீங்கள் இப்போ வந்து இது வந்து முதலமைச்சருக்கு உண்டான தேர்தல், பிரதமருக்கு உண்டான தேர்தல் இல்லை. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி தங்களுடைய பேரத்தை வந்து இந்தளவுக்கு பேசுகிறது. நாங்கள் இந்த தேர்தலை இப்போ என்ன, உங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம்னு சொல்லிட்டா நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. நீங்கள் தாவேக்காவோட வளர்ந்துருவீங்க, மூன்றாவது பெரிய கட்சியை நீங்கள் வந்து உட்காந்துருவீங்க. அங்கே இருக்கிற நாம் தமிழர் கட்சியை பின்னுக்கு தள்ளிடுவீங்க, இல்லை அதிமுகவோட நீங்கள் மேலே போயிடுவீங்க. எல்லாருக்குமே இப்போ என்னென்னா, திமுக ஆளுகின்ற கட்சி நாங்கள் தான் மாற்று. அதாவது ஒன்று தேர்தல் வாக்கு விகிதாச்சாரத்தில் மாற்று, இல்லைனா நாங்கள் அடுத்த லெவலில் நாங்கள் தான் இருக்கிறோம். திமுக அடுத்து யார் இருக்கிறோம்? காங்கிரஸ் இருக்கிறோம், தாவேக்கா. அதனால தான் இந்த பேச்செல்லாம் வருது. இது ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடும். இப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட 40 சீட்டு 50 சீட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு வேளை திமுக நல்லா ஜெயிக்கிறாங்க, அப்போது எதிர்கட்சி நிலைமையில் வரக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளர் இருக்கிறாங்க, உட்கட்டமைப்பு இருக்குது. இல்லை, அது 50 வாங்கிட்டோம்னா நம்ம கிங் மேக்கராக வாய்ப்பு இருக்குது அங்கே அசம்பிளி வந்தா அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டது. 50 ஆனால் அதில் வந்து ஒரு 15-20 பேர் போய் பிஜேபியில் சேர்ந்துட்டா, ஏன்னா அண்ணாரி வேலத்தில் கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னது கிடையாது, சொல்ல வேண்டியத மாதிரி வந்துடும். ஸ்டேட் பார்ட்டிஸை விடவும் காங்கிரஸ்லேருந்து போனவங்க பிஜேபிக்கு போன அந்த மைக்ரேஷன் வரலாறு அதான். காங்கிரஸ் கட்சி மூலயமா இல்லை ரெசார்ட் பாலிடிக்ஸ்க்கு தீனி போடுறதே காங்கிரஸ் கட்சி, ரெசார்ட் பாலிடிக்ஸை நடத்துறது பாரதிய ஜனதா கட்சி. அவங்க 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 அழைச்சா இவங்க போகிறாங்க, கை சின்னத்தில் நின்னமே போயிட்டு வேறு கட்சியில் சேர்றதுமே விசுவாசத்தை மாத்திரமே அப்படின்றதெல்லாம் இல்லை. கூச்சம் நாச்சம் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு. அதுக்கு தான் அவங்க பயப்படுறாங்க. இதுக்கு சபாநாயகர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் என்ன இருந்தாலும் பழைய காங்கிரஸ்காரன்னு ராகுல் காந்தி பேசி அது ஒரு விதமான ரசாபாசமாக போச்சு. அவர் பதிலுக்கு நான் சொன்னதை கேட்டிருந்தா நீங்கள் ஏன் எதிர்கட்சியாக இருக்க போறீங்கன்னு அவரு கவுண்டர் கொடுத்து பார்லிமெண்ட்டே எனக்கு ஒரு மாதிரி போயிடுச்சு. பார்லிமெண்ட்லேயே இந்த தன்மை பாருங்கள். ராகுல் காந்திக்கு முன்னாடி பேசும்போது திமுக உறுப்பினர்கள்லாம் வந்து ஒரு உறுதுணையாக இருந்து குரல் கொடுப்பாங்க, கொள்வாங்க. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா லூஸ் விடுறாங்க. இத்தனைக்கும் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நோ கான்ஃபிடென்ஸில் 2வது சைன் டிஆர் பாலு பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு காங்கிரஸ் எம்பி, 2வது டிஆர் பாலு பண்ணுறாரு. ஆனால் அடுத்த நாள் அதுக்கு டிராஸ்டிக் சேஞ்சாக அது நம்மளால் பார்க்க முடியுது. டிஆர் பாலுலாம் ஆல்ரெடி வருத்தத்தில் தாங்க இருப்பார். காரணம்னா, ஒன்று காங்கிரஸ் கட்சி நமக்கு வாய்ப்பு வந்தப்போ நமக்கு கொடுக்கல, நம்மளை வந்து அமைச்சராகக்கூடாது 2வது அப்படின்றத மன்மோகன் சிங் உறுதியாக இருந்தார், அந்த கோவம். 2வது பிஜேபியில் டிஆர் பாலு போன்றவர்களை விரும்புவாங்க. நீங்கள் வாங்க, நம்ம உனக்கும் கப்பல் துறை தரான்,
போக்குவரத்து துறை தரான், நிம்மல் நமக்கும் கூட இருமே வா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவங்களோட அணுகுமுறை. இவனுங்களும் அமைச்சரவை ஆக மாட்றானுங்க, அவன் அமைச்சர் ஆக்கி விட்றேன் போகலான்னாலும் இவங்களும் ஒத்துக்க மாட்றாங்க. அந்த மனநிலையில் தான் இருப்பார் அவர். அப்படி இருக்கவரை போயிட்டு நீங்கள் வந்து 2வது கையெழுத்து போடும் 3வது கையெழுத்து போடணும், அவர்லாம் வெயிட்டிங்கு. இன்னும் நீங்கள் டிஆர் பாலு காங்கிரஸை கலாய்ச்சி பார்க்க ஆரம்பிக்கல இல்லையா? இது இப்படியே போச்சுன்னா அதுவும் நடந்துடும். ஏன்னா பிஜேபியும் அதை விரும்பும். அதனால் காங்கிரஸ் வந்து இந்த ஒரு 10 சீட்டை வைத்துக்கிட்டு பெரிய விலையை வந்து கொடுக்க போகிறாங்க பாராளுமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற பங்களிப்புலையும். அது அவங்களுக்கு புரியல. காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு ஐயா ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலும் சிறந்த மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரர். நாளைக்கு ராகுல் காந்தியால் வந்து ஒரு வன்முறை வந்துச்சு, ஒரு சாதி கலவரம் வந்துச்சு, மதக்கலவரம் வந்துச்சுன்னா நான் என் தூக்கத்தில் கூட அதை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா ஒரு சிலரை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அவங்களோட தன்மை என்ன மாதிரின்னு. சரி, இது அவரை பற்றின தனிப்பட்ட ஒரு கருத்து, ஒரு மனிதராக நம்ம வைக்கக்கூடிய அளவுகோல் ஒரு பத்திரிகையாளராக. இதே அரசியல்வாதியாக நான் அவரை பார்க்கும்பொழுது ஒரு பெரிய பிக்சரை பார்க்குறதே கிடையாது. ஒரு லார்ஜர் பிக்சர், ஒரு தொலைநோக்கு பார்வை. அடுத்த 10 வருஷத்துக்கு என்ன அரசியல் பண்ணணும், அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன அரசியல் பண்ணணும், இந்த தேர்தலை எப்படி அணுகணும், அதுக்கு அடுத்த தேர்தலை எப்படி ஒரு தேர்தலாக தோற்று இன்னமும் அந்த பண்ணையார்த்தனத்தோடு நான் இருப்பேன் அப்படின்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? தோத்தவங்களை கொண்டு போய் அடுத்த ஸ்டேட்டில் பொறுப்பாளராக போடும். மகாராஷ்டிராலலாம் 3 ஸ்டேட்டில் வரிசையாக அதுக்கு ஒரு 6-7 மாதம் முன்னாடி தோத்தவங்க அசோக் கெலாட், பூபேஷ் பாகல், திக்விஜய் சிங் கொண்டு போய் மகாராஷ்டிராவில் இன்சார்ஜாக போட்டு உத்தவ் தாக்கரேவையும் ஏன் நான் இந்த தேர்தல் ஒன்றி தோற்று போனோம், அந்த தேர்தலையும் நீங்களும் தோற்று போங்க, எல்லோரும் தோற்றுட்டா எல்லாம் சமமாயிடும். அதாவதுங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி வரும் எந்த ஒரு தேர்தல்னாலும் எங்க ஹைதராபாடு கார்பரேஷன் எலெக்ஷனுக்கு பிரதமர் வரேன், பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் நான் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. பதவியில் இருக்கும் பொழுதும் போய் கீழே பார்க்குறாங்க, மக்களை பார்க்குறாங்க, கூட்டம் வர்றதில்லை அவங்க போகிற இடத்துக்கு. பாவம் தென்னிந்தியாவில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கொஞ்சம் ஆரஞ்சு கலர் தொப்பியை வாங்கி போட்டுக்கின்னு 4 பேருக்கு டம்முன்னு ரீல்ஸ் வச்சுக்கின்னு எதையோ ஒன்று பண்ணுறாங்க. எதுக்கு பண்ணுறாங்க? நம்ம வந்து பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்றத உணர்ந்து அந்த பலவீனத்தை பலமாக்குறதுக்கு உண்டான முயற்சியை அன்றாட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்தால் அடுத்த எலெக்ஷன் எங்கேயோ அதுக்கு அடுத்த நாள் போய் அங்கே அவங்க ஆளுங்கட்சி மாதிரி செயல்படலையே, எதிர்கட்சி மாதிரி தானே செயல்படுறாங்க. அப்போ தலையில் வந்து அது ஏறலை. நான் அதிகாரத்தில் இருக்கிறேன், நான் வந்து படுத்துக்கினே ஜெயிப்பேன்றது இல்லை. எதுக்கு அமித்ஷா இத்தனை வாட்டி வந்து போகிறாரு? இப்போ நாளைக்கு அவரும் பியூஷ் கோயலும் வராங்க 2 நாள். எதுக்கு இப்போ இவங்க ஆளுங்களாம் இப்போ மாணிக்கம் தாக்கூர் இவங்கெல்லாம் வராங்க இல்லைங்களா? அவங்கெல்லாம் என்ன அரசியல் பண்ணுறாங்க இங்கே? நானே கேட்குறேன். சரி, பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது, இங்கே தேர்தல் இருக்குது, காங்கிரஸ் தலைவர்கள் முன்னணி தலைவர் தமிழ்நாட்டுக்கு வரவே மாட்டேன்றீங்களே, எப்போ வரப்போகிறீங்க? வெறும் கூட்டணிக்கு குழு போட்டால் 70 நாளில் பேசினா முடிஞ்சு போச்சு, நாங்கள் ஏன் வரணுங்கிற டோனில் இருக்கிறாங்களா? கடைசி லாஸ்ட் லெக் ஆஃப் பிஆர் எலெக்ஷன் அப்போ ராகுல் காந்தி ஃபாரின் போயிட்டார் சார். அவர் ஆளே இல்லை சார். அது மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி நிறைய தேர்தலில் அடிச்சிருக்காங்க, ஓட்டு போடலை. ஆனால் நான் முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கேன், பாரதிய ஜனதா கட்சியின் மீது அந்த கோபம் என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. அவங்க மீது முன்னாடி இருந்த அந்த கோபம்ன்றது கிடையாது. இன்றைக்கி திமுக தலைவர் என்ன பண்ணுறாரு? பாரதிய ஜனதா கட்சி வந்துவிடுன்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கட்டமைக்கிறார். தமிழ்நாடு விசஸ் டெல்லின்னு அவர் கட்டமைக்கிறார், கொண்டு போகிறார். இப்போ டெல்லிக்காரங்க தானே உங்களுக்கு உயிர் எடுக்கிறாங்க, டெல்லிக்காரங்க தானே இம்போசிஷன் பண்ணாங்க. அப்போ காங்கிரஸ் பண்ணால் அது இம்போசிஷன் இல்லை, எந்த டெல்லியும் வேண்டான்ற அந்த நிலைப்பாடு எடுக்கிறது இல்லைல்ல. அதாவது அதிமுகலாம் சொல்கிறாங்க அதிமுக ஆட்சின்னு, ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? என்டிஏ ஆட்சின்றோம். ஆனால் அவங்களுன்னு வரும்போது என்டிஏன்றீங்க. ஆனால் இங்கே இந்தியா கூட்டணின்னு வரும்போது அதை பற்றி பேச மாட்டீங்க. இந்தியா வர்சஸ் என்டிஏ சொல்லலாம், இல்லை டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே சொல்லலாம். அப்போ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பிரச்சாரம் வைக்கிறீங்க. சரி, அது கூட கடந்து போகலாம். இல்லை, அது ஆப்போசிஷனில் ஏடிஎம்கேன்னும் போது அது கொஞ்சம் டஃப் ஆகும். என்டிஏ அல்லது பிஜேபின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு யோசிக்கிறாரு, அது ஸ்ட்ராட்டஜிக்கலி. அதுதான் உண்மை. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க. பிஜேபினா ஈஸி டார்கெட்டு, அதனால் ஈஸியாக ஒரு விஷயத்தை கடந்து வெற்றி திருப்பி நிலைநாட்டலான்றது அந்த வியூகம். இப்போ நயினார் நாகேந்திரன் பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னங்க கூட்டணி ஆட்சி அது இதுன்னும் போது, இல்லைங்க அதெல்லாம் வந்து மேலிடம் பார்த்து எடப்பாடியார் தான் மறுக்கல ஒரு பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கிறாரு. இதே வார்த்தையை செல்வ பெருந்தகை சொல்லிட்டா என்ன பிரச்சனை? ஸ்டாலின் கேட்கணும் கூப்பிட்டு அவரை, எப்பா அங்கே பாரு அந்த கட்சி மோசமான கட்சி எல்லாம் சொன்னோம், ஆனால் அவங்க எந்த பிரச்சனையும் கொடுக்காம அமைதியாக போகிறாங்க. இன்னைக்கு ஒரே பேசுகிறாங்க, நீங்கள் ஒரே வாய்ஸில் பேசுகிறேன். நீ அட்லீஸ்ட் பேசிட்டாலுமே இந்த பஞ்சாயத்து பாதி முடிஞ்சிடும், சீட்டு எக்ஸ்ட்ரா ஏதோ பார்த்துக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம். நீயும் எதுக்கு கூட சேர்ந்து இது மாதிரி பண்ணுற? விசிகா தலைவர் கடுப்பாகி திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க செல்வ பெருந்தகையை. அவங்கள சேர்த்துன்னு வரணும், இவங்களை, உனக்கு எதுக்கு அந்த வேலை? சேர்க்கறது வேணுமா வேணாமா திமுக முடிவு பண்ணிக்கோ, கூட்டணியில் இருக்கிறோமா இல்லைன்றது நாங்கள் முடிவு பண்ணிக்கோ. நீங்கள் யார்?
காங்கிரஸ்க்கு யார் இங்கே கூப்பிட்டதுன்னு சொல்லிட்டு வன்னியரசு அவர்கள் விமர்சனம் பண்ணுறாரு. அந்த நிலைமையில தான் இருக்குது. இப்போ இன்னொன்றுங்க, இது எல்லாருமே வந்து ஸ்டாலின் அவர்கள் இது எப்படி கையாள்வாருன்னு பார்க்குறாங்க. ஒரு கேள்வி வருது. கனிமொழி போயிட்டு வந்தாங்க, ராகுல் காந்தி, அதெல்லாம் தாண்டி செல்வ பெருந்தகை இஸ் அ ஃபெயிலியர் இயர். ஒரு மாநில தலைவர்னால் ஒரு தோரணம் இருக்கணும். நீங்கள் பேசுகிறது சரியில்லை, இது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இது உரசலை ஏற்படுத்து, இதனால் வாக்கு பிரச்சனை வரும், சீட்டு வேணுமா வாங்கி வாங்கலாம், பேசலாம், அறிவாளத்தில் நான் பேசுகிறேன். நீங்கள் தோரணம் இல்லாமல் ஒரு ஆளை போட்டிங்கன்னா இதெல்லாம் ஆகும். ஒரு ஈவிகே ஸ்டைலில் இருந்திருக்கலாங்கிறீங்களா? சரிங்க, அதாவதுங்க மல்லிகார்ஜுன கார்கேக்கு என்ன, நம்ம சொல்கிறது கேட்கறதுக்கு ஒரு ஆள். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவர் மிச்சர் மேலே இருக்கிறாரு. அவர் எங்கன்னா ஒரு காங்கிரஸ் தலைவர் மாதிரியா செயல்படுறாரு? ராகுல் காந்திக்கு என்ன, 1ஆம் நம்பர் இருக்கக்கூடிய தலைவரை 2ஆவதாக நம்ம போடுற ஒரு ஆளுமே கேள்வி கேட்கக்கூடாது. ஏஐசிசி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்து வேலை பார்க்கணும், சுற்றணும், வரணும், அதுக்கு நேரம் ஒதுக்கணும், அதுக்கு நான் தயாராக இல்லை. அதுக்கு பதிலாக மல்லிகார்ஜுன கார்கே தப்பு செய்ய மாட்டார், அவர் பார்ப்பார், அவரை போட்டுட்டோம். அவர் என்ன பண்ணுறாரு? ஓகே, செல்வ பெருந்தகை ரைட்டு கரெக்டாக வரும்னு போட்டாங்க. ஹோம் கிரவுண்ட்லேயே அவரால் சித்தராமையா டிகேஎஸ்டி என்ன ஒரு முடிவு கொண்டு வர முடியும். அதுதாங்க நீங்கள் நரசிம்மராவ் வந்து அந்த தகுதி இருந்தது. அதாவது 2ஆவது நம்பர் எப்பயுமே வந்து 1ஆவது நம்பரை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது வந்து ஒரு 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 நல்ல எடுத்துக்காட்டு. இப்போது காங்கிரஸ் கட்சியே கர்நாடகாவில் திருப்பி ஆட்சிக்கு வந்ததுன்னா நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, அங்கே சிவகுமாருக்கும் சித்தராமையாக்கும் சண்டை இருக்குது, அதனால் காங்கிரஸ் ஜெயிக்காதுன்னுவாங்க. அந்த சண்டையினால தான் காங்கிரஸே ஜெயிச்சுது. காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டில் போச்சு. நான் 50 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சா 4, நீ 50 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சா நீ 4, ரெண்டுத்தையும் சேர்த்தா 100-140 எம்எல்ஏக்கு மேலே வந்துச்சு. அதனால் ஆட்சி அதிகாரம். இது ஒரு கணக்கு. இப்போது பாஜக வளர்ந்துரும்ன்றாங்க இல்லையா தமிழகத்தில், இல்லை பாஜக ஆட்சி அமையுன்றாங்கல்ல. நான் வந்து அடுத்த ஒரு 2 தேர்தலுக்கு பாஜக ஆட்சி அமைக்காதுன்றது என்னோடய கருத்து, இல்லை என்னோடய புரிதல். அந்த புரிதல் எங்கேருந்து வருதுன்னா, திமுக ஓகே கட்டமைப்பாக இருக்குது, இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது. திமுகவுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் உதயநிதி அது மாதிரி ஆளை வந்து அடையாளம் காட்டி விட்டுட்டாங்க. கனிமொழி இருக்கிறாங்க, அந்த கட்சியை வந்து பிரச்சனை கிடையாது. அதிமுக பலவீனமாக இருக்கிறதா பேசப்படுது, சொல்லப்படுது. ஆனால் உண்மையில் அதிமுக பலவீனமாக இல்லை. அப்போ அதிமுக பலவீனமாக இல்லை அப்படின்னா திமுகவும் செக்கில் இருக்கும், திமுகவால் அதிமுகவும் செக்கில் இருக்கும். இது ரெண்டுமே ஆக்டிவாக இருக்குன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு இங்கே யாரும் கடை திறக்க முடியாது. தீசிஸ் ஆன்டி தீசிஸ் இல்லைன்னா இன்னும் புரிகிற மாதிரி சொன்னோன்னா, எம்ஜிஆர் இருக்கிறவரெலாம் நம்பியார் வாழறவரெலாம் எம்ஜிஆர். அது படம்னாலும் சரி, படத்துக்கு வெளியில் திரைனாலும் சரி, அது அமைப்பு. அப்போது இதுதான் இப்போ கலைஞர் வர்சஸ் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் வர்சஸ் எம்ஜிஆர் இருந்தார், அப்புறமா ஸ்டாலின் அவர்களும் ஜெயலலிதா இருந்தாங்க, இப்போ ஸ்டாலின் வர்சஸ் இபிஎஸ் இருக்காங்க. இது கரெக்டாக அந்த காம்பினேஷன் தீசஸ் ஆன்டி தீசஸ் போயிடுச்சுன்னா இதில் வந்து குறுக்கில் விஜய் போடுறது, அண்ணாமலை போடுறது, அது வந்து வாய்ப்பு இல்லை. அதனால தான் நம்ம சொல்கிறோம் பாஜக வராதுன்றது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் அதிமுகவோட கிராஃப் ஏறிக்கிட்டு வருது. பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இபிஎஸ் நோட்ஸ் இல்லாமல் எல்லாத்தையுமே பேசுகிறாரு, தொகுதி பிரச்சனையிலேருந்து ஆரம்பித்து உட்கட்சி பிரச்சனைலேருந்து தெரியுது. அப்போது திஸ் மேன் ஹேஸ் சம்திங் டு டெலிவர். இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுது. நம்ம நினைக்கிற மாதிரி 8 தோல்வி எடப்பாடி இல்லை, அதை தாண்டி பக்குவப்பட்டிருக்காப்புல, பயிற்சி எடுத்திருக்காப்புல, அந்த ட்ரைனிங் தெரியுதுன்றாங்க. இப்போ சொல்கிறவங்களுக்கு வந்து யாருக்குமே வந்துட்டு கட்சிக்காரங்க இல்லை, அரசியலில் பார்க்குறவங்க அந்த நிகழ்ச்சிகளை கடந்தணும், அவங்க பேசுகிற பேச்சை தான் நம்ம சொல்கிறோம். இந்த ஃப்ரம் கிராஸ் ரூட் என்ன பொட்டன்ஷியல்ங்கிறது எக்ஸ்ப்ளோர் ஆகும்போது அவங்க 33 வயசில் எம்எல்ஏ ஆனவர். நம்ம என்ன பண்ணுறோம்? சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆள், ஒரு அமைச்சர் திடீர்னு முதலமைச்சர் எப்படி ஏற்றுக்கிறது? நமக்கு வந்து எப்பயுமே என்ன, புதுசாக ஒருத்தர் வரணும், திடீர்னு வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக காட்டணும்னு நம்ம ஏற்றுக்குவோம். கீழே இருந்து ஒரு ஆள் வந்தால் அது வந்து நம்ம பெருசாக பேசப்படுறோம். இஸ் பீன் அன்மார்க்ட், அண்டர் எஸ்டிமேட்டட். அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க, அது வந்து கிடையாதுன்றது என்னோட புரிதல். இந்த தேர்தலில் அதிமுகவோட கிராஃப் ஏறும். அதிமுகவோட கிராஃப் ஏறும்போது பாஜக உள்ளே வர்றதும் குறையும், திமுக பாதுகாக்கப்படும். திமுக நல்லா இருந்தால் தான் அதிமுக பாதுகாக்கப்படும், அதிமுக நல்லா இருந்தால் தான் திமுக பாதுகாக்கும். இந்த 2 திராவிட கட்சிகளும் பாதுகாக்கப்பட்டால் தமிழகம் கண்டிப்பாக வந்து ஊழல் இருக்குங்க, திருட்டுத்தனம் இருக்கும், குவாரி பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் 5 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு உண்டானது பண்ணலாம். இதில் வந்து திமுகவுக்கு இப்போ ஒரு பின்னடைவு சட்டமன்ற உறுப்பினர்களால் அதிகமாக இருக்குது. மைக்ரோ லெவலில் ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இடத்துல இருக்குது. லோக்கல் ஃபேக்டர்ஸ் இப்போது உதாரணத்துக்கு தாவேகா நிர்வாகிகள் போய் வட சென்னையில் கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. சிறிய கட்சி
விமர்சனத்துக்கு உள்ளாகுது, பிரச்சனை இருக்குது. அவங்கள எதுக்கு அடிக்கணும், எதுக்கு தள்ளு முள்ளு, எதுக்கு சண்டை வரணுங்க கேட்டால் பொதுமக்களுக்கும் தாவேக்காக்கும் சண்டைன்றாங்க. பின்னணியில் எல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, சேகர்பாபுவோட இடையூறு இருக்குன்றாங்க. இதெல்லாம் அந்த முதல்வர் வந்து கண்டிக்கணும். என்னங்க இது இப்படிலாம் வரக்கூடாதுங்க. பேர் ரிப்பேர் இல்லை. இது யாரை அடிச்சிக்கினாங்க? தாவேக்காவும் பொதுமக்களும். ரொம்ப பேசிக்காக பிளண்ட்டாக யோசிச்சோம்னா, எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்குறவங்க அடிச்சா கேட்பான். பேசிக்கலி யாராக இருந்தால் தூக்கத்தில் கூட இன்னொன்று அதான் ஐயா அம்மா தாயே ஓட்டு போடுங்க அப்படி தான் கேட்டு பழக்கம். ஓட்டு கேட்க வரவங்க நாடோரே நல்லோரே நல்லெண்ணம் கொண்டோரே நாளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்கள் வீட்டு பிள்ளை வந்துக்கிறேன், எல்லாரும் ஊர்லேயும் போய் காலில் ஊந்து கையில் ஊந்து வேறு இப்படி யாருன்னா ஒருத்தரை ஓட்டு கேட்க பண்ணையார் மாதிரி போக சொல்லுங்கள் பார்க்கலாம். பண்ணையார் அரசியல் ஜெயிச்சதுக்கப்புறம் பண்ணுவாங்க. ஓட்டு கேட்கும்போது பண்ணையார் மாதிரி போக சொல்லுங்கள், மொத்தமாக முடிஞ்சிடும். அப்போ தாவேக்கா மீது என்ன பழி போடணுமோ அதை போடுங்க. அபாண்டமாலாம் சொல்லக்கூடாது. அவங்க போனாங்க, கலட்டா பண்ணாங்க, மிரட்டினாங்க, உருட்டினாங்க. இப்போ நேற்று திருவண்ணாமலையில் ஒருத்தர் வந்து கிரேனை வச்சு மாலை போட்டுக்கினார், பிறந்தநாள் கொண்டாடினார். நேற்றும் போன வருஷம் கொண்டாடியிருப்பார். இப்போ தாவேக்கான்னு கட்சியில் சேர்ந்ததுனாலையோ இல்லை அவர் இருக்கிறனாலே இப்போ அதை வந்து நம்ம பாராட்டி பேச முடியுமா? எவ்வளவு இடையூறு, எவ்வளோ போக்குவரத்து பிரச்சனை. மாவட்ட செயலராக இருக்கும்பொழுதே இப்படி. இன்னும் எம்எல்ஏ ஆனால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? போலீஸுக்கு ஃபோன் பண்ணி பந்தோபஸ்து போடுங்க, இந்த பக்கம் யாரையும் விடாதீங்க, அண்ணன் வண்டி வருது, 3 கிலோமீட்டர்லண்ணே 8 கிலோமீட்டர்ண்ணே இங்கேருந்து அப்படியே போகிறாரா, க்ரீன் காரிடார் போட்டு விடுங்க. ஆனால் எம்எல்ஏ அவருக்கு இது கூட பண்ண மாட்டேன். வருஷத்தில் ஒரு நாள் தான் நான் பிறந்தநாள். அப்போது அடுத்த மாதத்துக்கு ஒன்று நிகழ்ச்சி, அது சிஎம் விஜய் சாருக்குண்ணே, இது எம்எல்ஏக்கு நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். அப்போ அவங்களோட சிந்தனை என்ன இருக்குது பாருங்கள். ஒரு ஆடம்பரம், 4 பேர் பாதிக்கப்படுறாங்களே போக்குவரத்து நெரிசலால். இப்போ மாற்றுன்றீங்க. இப்போ திமுகவில் பண்ணுறாங்க, கூட்டம் போடுறாங்க, கூட்டம் கூடலையானா அது பொதுக்கூட்டம். அதிமுகவில் பிரச்சாரம் போகிறாங்கன்னா அது பிரச்சாரம். நீங்கள் பிரச்சாரம் போகும்போது வர கூட்டம் வேறு. பட் பிறந்த நாளுக்கு வந்து நீங்கள் என்ன சாதனை பண்ணியிருக்கிறீங்க? அங்கே திருவண்ணாமலையில் உங்களுக்கு கிரேனை வச்சு மாலையை போட்டுக்கிறீங்க. இது நான் ஏங்க இப்போ அவர் வீட்டுக்குள்ளேயோ இல்லை அவர் வீட்டு முனையிலையோ அவர் கிரேனை வச்சு போட்டுக்கிறது அவர் துட்டு, அவர் மாலை, அவர் கட்சிக்காரங்க பிரச்சனை கிடையாது. சாலையில் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துறதுக்கு உங்களுக்கு யார் சாமி அதிகாரம் கொடுக்குறது? என்ன விதமான இது? அங்கே தப்பு, இங்கே பார்த்தா இங்கே திமுக மேலே தப்பு. அமைச்சர் சேகர்பாபு ஒரு பிரச்சனை, ஒரு சாலை மறியல், இல்லை ஒரு பில்டிங் காலி பண்ணுறது, இந்த என்க்ரோச்மெண்ட் கிளியர், எல்லா இடத்துலையும் சேகர்பாபு அவரோட பேர் விமர்சனமாகுதா இல்லையா? இருக்குது. அப்போது இதெல்லாம் கூடுதல் தூய்மை பணியாளர் பிரச்சனை எல்லாத்துலேயும் அவர் பேர் தான் வருது. ஏதோ ஒரு கெட்ட விஷயம் இல்லை ஒரு செய்தி தப்பான ஒரு செய்தி, அது நல்ல செய்தி அல்ல அப்படின்னா பின்குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா சேகர்பாபு பேர் ஏதோ ஒன்று வருது. கொலை வழக்கிலையும் அவர் பேர் பேசப்பட்டது. இது என்ன விதமான அரசியல் தலைமை இது? இப்போ இதெல்லாம் பின்னடைவு தான் திமுகவுக்கு. அப்போது அதிமுகவுக்கு இதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸாக மாறும். ஏன்னா ஆட்சின்றது போக போக வந்து அந்த கெட்ட பேர் வர ஆரம்பிக்குது இல்லையா? எவ்வளோ விஷயத்தை தான் முதல்வர் சரி செய்ய முடியும், செய்வார். இவங்க வேண்டான்னு முடிவெடுக்கிற நேரத்தில் இப்போ யார் போட்டால் வந்தால் இவங்களை ரிப்ளேஸ் பண்ண முடியுங்கிற வயவல் ஆல்டர்னேட்டாக கேபிட்டலைஸ் பண்ணலனாலும் போக வாய்ப்பு இருக்குங்கிற இடம் வருது. இரண்டாவது இடம்ன்றது அதிமுக உறுதி செய்யும். கையில் இருக்கிறத இழக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட கட்சியினுடைய போக்கு தன்மை எல்லாம் அப்படி தான் போகுது. ஏன்னா இன்னொன்றுங்க, அவங்க 2 முறை ஆட்சியை இழந்து அந்த ப்ராக்டிஸ்க்கு போன கட்சியும் கிடையாது. அதிமுக வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து 13 வருஷம் வெளியில் இருந்தது, தொடர்ந்து 10 வருஷம் வெளியில் இருந்தது கிடையாது. 5 வருஷம் அதுக்கப்புறம் திருப்பி அவங்க, அதாவது மக்கள் வந்து பார்ப்பாங்க யார் அமைதியாக இருக்கா, யார் வந்து கெடுபிடி பண்ணல, யார் வந்து அவங்களுக்கு எப்படின்னா வந்து ஒரு சிம்பிளாக இருக்கணுங்க. இந்த பந்தாக இருக்கக்கூடாது, அந்த அட்ராசிட்டிஸ் இருக்கக்கூடாது, அப்ரோச்சபிலிட்டி இருக்கணும், ஒரு சாதாரணமாக இருக்கணும். ஒரு அமைச்சர்ன்றவர் சாதாரணமாக இருக்கணும். அதுதான் மக்கள் விரும்புவாங்க. நீ ஒரு மாவட்ட செயலர்னா அப்படியே ஒரு தோரணையாக இருக்கிறது, அதெல்லாம் மக்கள் உங்களுக்கு பிடிக்கும். அப்படி மக்கள் வந்து எளியவர்களையும் பண்பாளர்களையும் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக போகிறவங்கள தான் மக்கள் நேசிப்பாங்க. பாபம் சார், ஒரு விரிவான உரையாடல் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது, எப்படி அமையுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பிறகு நன்றி சார். நன்றி, வணக்கம்.